வாயை கட்டி போட்டு கழுத்து கடியில எல்லாம் முடி எடுத்தா நீங்க பெரிய வீரன் நினைப்பா. அவுத்து விட்டு பாருங்க என்ன பண்றேன்னு. நான் வால்ல எல்லாம் முடி எல்லாத்தையும் எடுத்து விடுறீங்க, அழகா இருக்கணும். அண்ணே வாய் அவுத்து விடு, உன் நிலைமை என்னன்னு தெரியும். வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ராய். இவர் வந்து ஒரு பொமேரியன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து டென்ஸ் ஹேர், கட்டி அப்படியே டென்ஸாக இருந்தது. பட் இது வந்து நாட்ஸ் அதிகமாக இல்லை. இருந்தாலும் அவங்க பெட் பேரண்ட்ஸால் இவ்வளோ டென்ஸ் ஹேரை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் அதனால் வந்து ஃபுல் ஜீரோ ட்ரிம் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, உண்ணி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல் ஹேரை ரிமூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. பார்த்தா தெரியும், நம்ம ஃபுல் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது சார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேலையை ஆரம்பித்தாரே பார்க்கணும். அப்படியே அந்நியனாக மாறிட்டார். அம்பியிலேருந்து அந்நியனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரே பார்க்கணும். சும்மா செம்மையாக கடிக்க வந்தார். அதனால் வந்து அப்புறம் நாங்கள் மசில் போட்டு தான் அவரே பண்ண முடிஞ்சது. மசிலே வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸை போட அலோவ் பண்ணல. கடிக்க வந்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணோம். ஏன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது டாக்ஸோட ஹார்ட் பீட் எல்லாமே எகிரும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை கூட வரலாம். ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸ் கூடவே நின்று அவங்கள தடவை கொடுத்துக்கிட்டு பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அந்த கேப்பில் வந்து கட்டிகளாக இருந்த சில போர்ஷன்ஸையும் காலி பண்ணிட்டோம். அடுத்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் போர்ஷனில் அந்த இதை ட்ரிம் பண்ணும்போதே சார் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே அதை பார்த்துங்க, இதான் அந்த ட்ரிம்மரை கடிக்க வர்றது, இல்லை இது மசிலை கழட்டணுங்கிற ஒரு இது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். குளிப்பாட்டும் போது தான் கொஞ்சம் அமைதியான. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து அவருக்கு ஃப்ரீ விட்டுட்டோம். ஹேர் கட் எல்லாம் முடித்த பிறகு இந்த ஃப்ரீ விட்ட பிறகு தான் அவரே கொஞ்சம் காம் ஆனார். அதனால் மசிலை ரிமூவ் பண்ணியாச்சு. இல்லாட்டினா இதுக்குமே கடிக்க வந்திருப்பார், சண்டைக்கு வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் டாக் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இல்லை ஓவர் சடன் அக்ரெஷன் காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் மசில் போடுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்டே வந்து அவர் 2-3 தடவை கடிக்க வந்துட்டார். பல்லு படுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களே பயந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மசில் போட்டு பழக்குங்க உங்கள் டாக்ஸுக்கு, ரொம்பவே நல்லது. நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ நல்லா தோட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரையர் போடும்போது உண்மையிலே அந்த டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் வர்றதுனால வந்து இவர் பேர் வந்து ராய். ஸோ வந்து நீங்கள் ஏன் பேசாமல் ரெமோன்னு வச்சுருங்க, அப்போ தான் அம்பியாவும் இருக்காரு அந்நியனாவும் மாறுறாருன்னு கிண்டல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக ராயை ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.